வணக்கம். அயத்துல்லா கமீனியை கொன்றது யார்? அமெரிக்காவா, இஸ்ரேலா? கிடையாது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஐயாஷ் அரப்ஸ், பணக்கார அரப்ஸ், அமெரிக்காவிற்கு மண்டி போட்டு அவர்களுடைய பூட்டை தொடச்சு கொண்டிருக்கக்கூடிய அரப்ஸ், அவர்கள்தான் அயத்துல்லா கமீனி அவர்களுடைய மரணத்திற்கான, கொலைக்கான மிக முக்கியமான குற்றவாளி. இந்த செய்தியை கேட்கக்கூடிய பல நபர்களுக்கு கோபம் வரலாம். பல நபர்கள் என்னுடைய கருத்திற்கு எதிர்கருத்தும் வைக்கலாம். ஆனால் நான் காட்டக்கூடிய உண்மைகளை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஒரு இஸ்லாமிய தலைவரை கொல்லுவதற்காக இன்னொரு இஸ்லாமிய கூட்டம் தான் அதற்கான ஒட்டுமொத்த வேலையும் பார்த்திருக்கிறது. இஸ்லாமியரை கொல்லுவதற்கு வெளியால் தேவையல்ல, இஸ்லாமியரை கொள்ளுவதற்கு இஸ்லாமியரை போதும் என்கிற இந்த கணக்கை இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஐயாஷ் அரபுகளுடைய இந்த அட்டூழியத்தை இன்னைக்கு நாங்க எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். அயத்துல்லா அலி ரஸா அராஃபி ஈரானின் புதிய சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு மேல் ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்பு இரண்டு கேள்வி வருகிறது. புதிய சுப்ரீம் லீடர், பழைய சுப்ரீம் லீடரை கொன்று விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு உலகமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஈரானில் இன்னைக்கு என்ன நடக்கிறது? How did America and Israel get such precise location information of supreme leader Ayatollah Ali Khamenei? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிற்கு அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற அந்த தகவலை அவ்வளவு பிரிசிஷனுடன் யார் கொடுத்தார் என்கிற அந்த கேள்வி. இதை தாண்டி ஈரானில் அடுத்தபடியாக என்ன நடக்க போகிறது? யார் இந்த லொகேஷனை கொடுத்தார்கள்? எப்படி இந்த லொகேஷன் வந்தது? அனைத்துமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அல்ல, இந்த கேள்வியை அப்படியே ட்விஸ்ட் செய்து இன்னொரு கேள்வியாக பாருங்கள். Who killed Khamenei? Not just Khamenei was killed. Khamenei-யை யார் கொன்றார்? கமேனியை மற்றும் இவர்கள் கொல்லவில்லை. இந்த மரண தாக்குதலில் உயிரிழந்த நபர்களில் 9 ஆண்டுகளாக ஈரானின் பிரசிடென்டாக இருந்த முகமது அஹமதினேஜாத் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமீர் நசீர் ஜதே இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் சீஃப் அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருக்கிறார். ரெவல்யூஷனரி கார்ட் சீஃப் மேஜர் ஜெனரல் முகமது பக்போர் இவரையும் கொன்று விட்டார்கள். ஈரானின் ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்துல் ரஹீம் மோஸ்வி இவரையும் கொன்று விட்டார்கள். ஈரானின் மிலிட்டரி பியூரோ சீஃப் முகமது ஷிராசி இவரையும் கொன்று விட்டார்கள். சீஃப் ஆஃப் ஈரான் அட்வான்ஸ் வெப்பன் ப்ரோக்ராம் ஹுசைன் தெஹகம் அமேலி இவரையும் கொன்று விட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடைய கிளைமை நீங்க கேட்டீர்கள்ல, ஈரான்ல இருக்கக்கூடிய 28க்கும் மேற்பட்ட லீடர்ஸ்களை, கமாண்டர்ஸ்களை கொன்று விட்டோம் என்கிற அந்த தகவல். இதற்கு பின்பு என்ன நடந்தது? ஒட்டுமொத்த ஈரானில் ஒரு ரிஜிம் மாற்றம். இந்த ரிஜிம் மாற்றத்திற்கு பின்பு ஈரானிற்கு அருகே இருக்கக்கூடிய 8 நாடுகள் இந்த போரில் உள்ள வருகிறது. இந்த அனைத்து 8 நாடுகளுமே அமெரிக்காவிற்கு கூலி வேலை பார்க்கக்கூடிய நாடுகள். அமெரிக்காவுடைய துண்டு பணத்திற்கு ஆசைப்பட்டு அமெரிக்காவை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த நாடுகள் ஓமான், யுஏஇ, கத்தர், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, ஜார்டன், ஈஜிப்ட், சீரியா, ஈராக் போன்ற நாடுகள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து
உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அமெரிக்காவிற்கு இந்த அளவில் உதவக்கூடிய நபர்கள் யார்? அமெரிக்காவிற்கு இந்த அளவில் தகவலை கொடுத்த நபர்கள் யார்? Who killed Khomeini? Who killed Ahmadinejad? Who killed rest of other leaders, officials of Iran? இந்த கேள்விக்கான அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு பின்பு வெறும் இஸ்ரேல் மற்றும் கிடையாது, இதற்கு பின்னாடி வெறும் அமெரிக்கா மற்றும் கிடையாது, ஆனால் இஸ்லாமியத்தின் வியாபாரிகள், the brokers of Islam, the so called Arab sheikhs, அவர்கள் இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஈரானில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், காசாவில் நடக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இந்த அனைத்திற்கான காரணம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நண்பர்களான ஷேக்குகள் தான். இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், அங்க இருக்கக்கூடிய ஷேக்ஸ்கள் இஸ்லாமியத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள். சீனியர் ஜேர்னலிஸ்ட் விஸ்வ தீபக் கொடுத்த தகவல் படி நீங்க கேட்டீர்கள்னா, that no other country, society or race has served American imperialism as much as Arab Muslims have done. அமெரிக்காவின் இம்பீரியலிசத்தோடைய அந்த கொடியை பறக்க வைக்கக்கூடிய வேலையை உலகத்தில் இருக்கக்கூடிய வேற எந்த இனமும், எந்த ஜாதியும், எந்த மதமும், எந்த நாடும் செய்திருக்க முடியாது. எந்த அளவில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஷேக்கள், இஸ்லாமிய ஷேக்கள், அவர்கள் எந்த அளவில் இஸ்லாமிய மதத்தை வியாபாரமாக்கினார்களோ அவர்களை தாண்டி வேற யாருமே அமெரிக்காவிற்கு மண்டி போட்டு அவர்களுடைய அடிமைகளாக வாழ்ந்திருக்க முடியாது. Contribution of Arab Muslims in strengthening American imperialism is even more important and bigger than that Israel have done. இஸ்ரேலை விட இந்த அரபு நாடுகள் தான் அமெரிக்காவுடைய கொள்கைக்கான அனைத்து வேலையுமே அரபு நாடுகளில் பார்த்திருக்கிறார்கள். ஒசாமா பின் லாதனை உருவாக்குவதாக இருக்கட்டும், ஜோஹானி இன் சீரியாவாக இருக்கட்டும், அல்ல சோவியத் யூனியனில் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய பல நபர்களை போருக்கு அனுப்பியதாக இருக்கட்டும், அல்ல இப்ப அலி கமெனியோடைய மரணமாக இருக்கட்டும், இந்த அனைத்திற்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தது, ஒரு லாபி இருந்தது. அந்த லாபி தான் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சோ கால்ட் பூட் லுக்கிங் ஷேக்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இன்னைக்கு ரொம்பவே பொறுப்புடன் இந்த பதவியை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மாறாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அங்கு நடந்த உண்மைகள். ஒட்டுமொத்த மிடில் ஏசியாவில் ஈரான் மற்றும் தான் ஒரே நாடு அமெரிக்காவிற்கு முன்பு என்னைக்குமே தலை குனியாத நாடு, என்னைக்குமே அமெரிக்காவை எதிர்த்த ஒரு நாடு. 50 ஆண்டுகளாக அயத்துல்லா அலி கமேனியின் தலைமையில் ஒட்டுமொத்த ஈரான் எந்த அளவில் தலை நிமிர்ந்து நின்றது, எந்த அளவில் அமெரிக்காவுடைய கொள்கைக்கு எதிராக நின்றார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க பார்த்தீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரசிடென்ட்கள் ஈரானை ஒரு கை பார்த்து விடலாம் என்கிற ஒரு கனவில் தான் இருந்தார்கள். ஆனால் எப்பவுமே இந்த கனவு பலிக்கவில்லை. காரணம், அந்த அளவில் ஈரானின் அலி கமெனே அவர்கள் ஸ்ட்ராங்காக நின்றார். மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏசியா, அமெரிக்கா, இந்த அனைத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆழமாக பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? கமெனே would have been alive. கமெனே இன்னைக்கு உயிருடன் இருந்திருப்பார். அப்படி சவுதி அரேபியாவின் ஷேக் முகமது பின் சல்மான் அலைஸ் MBS டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்காமல் இருந்திருந்தார். சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் இந்த வேலையை பார்த்ததாக கூறியிருக்கிறார்கள். முகமது பின் சல்மான் who played double edged sword, இரட்டை வேடத்தில் அமெரிக்காவிற்கு ஒரு பக்கம் போய் இவரை கொன்று விடுங்கள், உலகத்திற்கு முன்பு வெளிவந்து பேச்சுவார்த்தை தான் சரியான விஷயம் என்று இவர் எடுத்து வைத்த காரணம். ஏன்னா அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருமே இந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். முகமது பின் சல்மான் தான் எங்களை தூண்டினார்,
முகமது பின் சல்மான் தான் எங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார், இவரை கொன்று விடுங்கள் என்று. அதனால் நாங்கள் கொன்று விட்டோம். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இன்னொரு திருப்பத்தை நீங்க பார்க்க வேண்டும். அலி கமினி அவர்களை போன வருடமே அமெரிக்கா கொன்றிருக்கும். அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த ட்வீட்டை படிக்கிறேன், கேளுங்கள். He said, "We know exactly where the so-called supreme leader is hiding." சுப்ரீம் லீடர் அமெரிக்காவின் அலி கமினி அவர்கள் எந்த இடத்தில் ஒளிந்திருக்கிறார் என்கிற இந்த தகவல் எங்களுக்கு தெளிவாக தெரியும், நன்றாக தெரியும், ப்ரெசைஸ்டாக தெரியும். இஸ் அன் ஈஸி டார்கெட், ரொம்பவே ஈஸியா தட்டிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க. பட் he is safe there. ஆனால் அந்த இடத்தில் அவர் பாதுகாப்பாக தான் இருக்கிறார். We are not going to take him out or kill him. நாங்க அவரை கொல்ல போவதில்லை, அட்லீஸ்ட் இப்போதைக்கு அவரை நாங்க கொல்ல மாட்டோம். பட் we don't want missile shots at civilians or American soldiers. ஆனால் அமெரிக்கர்கள் மீதோ சிவிலியன்ஸ்கள் மீதோ எந்த விதமான மிசைல் தாக்குதலுமே நடக்கக்கூடாது. Our patience is wearing thin. எங்களுடைய பொறுமை நாங்கள் அதை இழந்து கொண்டிருக்கிறோம். Thank you for your attention in this matter. உங்களுடைய அட்டென்ஷனுக்கு நன்றி. So this message, this tweet was on 6th month, which is June 17th, 2025. அப்போவே கொல்லுவதற்கான அனைத்து பிளானுமே போட்டிருந்தார்கள். அந்த தருணம் சரியில்லை என்று இப்போ 2வது முறையாக அயத்துல்லா கமேனி அவருடைய அட்வைசர்ஸ் அவர்களும் அப்படிதான் நினைத்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு ப்ரிகாஷனரி அட்டாக்கை தான் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். சிறிய ஒரு பயமுறுத்தும்படி தான் இந்த அட்டாக் இருந்திருக்கும் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் நம்பி இருந்திருக்கிறார்கள். அந்த ப்ரிகாஷனரி அட்டாக்கிலேயே அயத்துல்லா கமேனி அவர்களை மற்ற தலைவர்களை இவர்கள் கொன்று விடுவார்கள் என்பதை அவர்கள் ஒரு துளி கூட நம்பவில்லை. அதனால்தான் அவர் தன்னுடைய வீட்டிலேயே இருந்திருக்கிறார். அமெரிக்கா அயத்துல்லா கமேனியை கொல்லக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பாம்ஸ்களை போட்டிருக்கிறது. அதாவது இது ப்ரிகாஷனரி மெத்தட் அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. தெளிவாக அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்கிற தகவல் அவருக்கு கிடைத்தது. அவர் மட்டுமல்ல, ஈரானின் மூத்த லீடர்ஷிப் அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அந்த ப்ரிசைஸ்ட் லொகேஷன் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அந்த ப்ரிசைஸ்ட் லொகேஷனை வைத்துதான் அவர்கள் அந்த டார்கெட்டை நடத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 156 சின்ன சின்ன பெண் குழந்தைகள். ஏன் அமெரிக்காவிற்கு தெரியாதா, இஸ்ரேலுக்கு தெரியாதா இது ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று? அதே ஈரான்ல இருக்கக்கூடிய காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு மருத்துவமனை, அங்க மக்கள் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா? ப்ரிசைஸ் லொகேஷன் மார்க் செய்யப்பட்டு அதை டார்கெட்டாக அவர்கள் பாம் பிளாஸ்டை நடத்தி இருக்கிறார்கள். இதுதான் அங்க நடந்த உண்மை. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார்? ஷியா சுன்னியோட பிரச்சனை உங்கள் அனைவருக்குமே தெரியும். பட் இந்த இடத்தில் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சுன்னி லாபி தான், இந்த ஷேக்ஸ்கள் தான் இந்த மரணத்திற்கான காரணமாக இருக்கிறார்கள். முக்கியமாக முகமது பின் சல்மான். முகமது பின் சல்மானுடைய வரலாற்றை நீங்க பார்த்தீர்கள்னா ஜமல் குஷோகி கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதாவது சவுதி அரேபியாவுடைய ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர். இவரை இந்த அனைத்து விஷயமுமே டர்க்கியின் கோர்ட்ல இருக்கு. முகமது பின் சல்மான் அவரை துண்டு துண்டாக வெட்டி கொல்லக்கூடிய அந்த கதை, அன்னைக்கே அந்த நபர் கைதாகி இருப்பார், சிறையில் போயிருப்பார். ஆனால் அமெரிக்காவுடைய பேக் இருந்ததால் இன்னைக்கு வரை இந்த நபர் தப்பித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, கத்தரையும் நீங்க பாருங்கள். கத்தர்ல இருக்கக்கூடிய ஷேக்ஸ் அவர்களும் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கத்தர்ல இருக்கக்கூடிய அல் ஜசீரா தொடர்ந்து நீங்க பார்த்திருக்கலாம், காசா பாலஸ்தீன் என்கிற ஒரு அழுகை கண்ணீரை வடித்துக் கொண்டிருப்பார்கள். மக்களும் அமெரிக்காவிற்கு எதிராக பேசுகிறதே, ஒரு கண்துடைப்பிற்கான சேனல் தான் இது. அல் ஜசீராவுடைய இந்த போலி கண்ணீர் காசா மற்றும் பாலஸ்தீனை பற்றி அவர்கள் பேசும்போது உலகத்தில் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இந்த சேனலை நம்பிதான் இருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு போலி நாடகம் மற்றும் தான். எப்படின்னு நீங்க பாருங்க, கத்தர் அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய புரோக்கர். கத்தருடைய அரசாங்கத்தின் சேனல் தான் இந்த அல் ஜசீரா மீடியா நெட்வொர்க். 1996ஆம் ஆண்டு கத்தரின் அமீர் ஷேக் அஹமத் பின் கலீஃபா அல் தனி
இவர்தான் இந்த சேனலை உருவாக்கினார். அதற்கப்புறம் இந்த சேனல் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய இந்த சேனல். அல் ஜசீரா மிக அக்ரெசிவாக அமெரிக்காவை பற்றி, இஸ்ராயலை பற்றி ஒட்டுமொத்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ஆனால் பின்னாடி நீங்க பார்த்தீர்களா, எந்த கத்தர் அமெரிக்காவுடன் கைகோர்த்து நிற்கிறதோ அதே கத்தர் அரசாங்கத்துடைய சேனல் தான் இது. அப்போ உலகத்திற்கு முன் ஒரு நாடகம், அந்த திரைக்கு பின்னாடி இன்னொரு நாடகம். கத்தரின் கேபிட்டலான தோஹாவில் அல் ஜசீராவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மிக அருகே இருக்கக்கூடிய அல் உதேத் ஏர்பேஸ், யுஎஸ் சென்ட்ரல் கமாண்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். மிடில் ஈஸ்டின் மிக பெரிய ஆபரேஷன் இந்த இடத்துல தான் நடக்கும். அமெரிக்காவின் லார்ஜஸ்ட் மிலிட்டரி பேஸ், கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். கத்தரின் இந்த லாவிஷ்னஸ், கத்தரின் இந்த ஷேக்ஸ்களுடைய உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, போன வருடம் செப்டம்பர் மாதம் போயிங் 747 ஜம்போ which worth $400 million, அதாவது இந்திய பண மதிப்புப்படி 35,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு விமானத்தை டொனால்ட் ட்ரம்பிற்கு இலவசமாக, கிஃப்டாக, அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் கத்தார். இந்த விவகாரம் சூடுபிடித்த உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த பதில், he said only fool would refuse such free stuff. முட்டாள்கள் தான் இது போன்ற விலை உயர்ந்த பரிசை வாங்க மாட்டோம் என்று கூறுவார்கள். நான் முட்டாள் கிடையாது, நான் வாங்கிட்டேன். அவர்கள் கொடுத்தார்கள், நான் வாங்கிட்டேன். ஸோ ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஷேக்ஸ்கள் இந்த கச்சா எண்ணெய் வியாபாரத்தில் கோடிக்கணக்கான பணத்தை பார்த்திருக்கிறார்கள். கத்தர்ல இருக்கக்கூடிய ஷேக்ஸ்கள் அமெரிக்காவின் மிக பெரிய புரோக்கர்கள். அது உங்களுக்கு தெரிந்துவிட்டது, எப்படி அன்பளிப்பெல்லாம் கொடுக்கிறார்கள் என்று. ஈஜிப்ட், ஜார்டன், குவைத், பஹ்ரைன், இது போன்ற பல நாடுகள் இஸ்லாமிக் ரூலை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். ஆனால் அலி கமெனேயுடைய மரணத்திற்கு பின் ஈரானுடைய ஆதிக்கம் முடிந்துவிடும், நாங்கள் தான் இதற்கு அப்புறம், இஸ்ரேல் வந்தா வந்துட்டு போறது, ஆனால் ஈரான் வரக்கூடாது. ஒரே இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியருக்கு எப்படி எதிராக இருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வாண்டட் டு கெட் கமெனி கில்ட் ஃபார் ஷூர். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய முதல் எதிரி கமெனி தான். ஆனால் அவரை தாண்டி MBS அரபு நாட்டின் ஷேக், சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் முகமது பின் சல்மானும் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறார். அப்போ எதற்காக? அவருக்கு என்ன லாபம்? குவைத்திற்கு என்ன லாபம்? கத்தருக்கு என்ன லாபம்? சவுதி அரேபியாவுக்கு என்ன லாபம்? UAEக்கு எதற்காக லாபம் போய் சேர்கிறது? அந்த கதையும் நீங்க கேளுங்கள். எந்த அளவில் பணம் இருந்தால் கூட, தங்க காரை வாங்கினால் கூட, 100 மாடி 200 மாடி கட்டடங்களை கட்டினால் கூட, ராஜா மகாராஜா போன்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் கூட, அவர்களுடைய மென்டாலிட்டி கபாயிலி மென்டாலிட்டியாக தான் இருக்கிறது. கபாயிலினா ஒரு ட்ரைபல், ஒரு கூட்டம். யார் இந்த வட்டாரத்தில் அதிக பலசாலி, யாருடைய ஆதிக்கம் இந்த இடத்துல இருக்கணும் என்கிற அந்த வெறித்தனம், அந்த முட்டாள்தனம், அந்த ஐடியாலஜி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து ஷேக்ஸ்களுக்குமே இருக்கிறது. குவைத் வந்தால் கத்தருக்கு பிரச்சனை, கத்தர் வந்தால் UAEக்கு பிரச்சனை, UAE வந்தால் சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை, ஓமானுக்கு பிரச்சனை, ஜார்டனுக்கு பிரச்சனை. அதாவது என்னுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஐடியாலஜி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இந்த அரபு நாடுகளை தவறாக புரிந்து கொண்டார். அதாவது அமெரிக்காவுடைய நெருக்கத்தை அவர் ஆழமாக பார்க்கவில்லை. சரி, இருந்துட்டு போறாங்க, நெருக்கமாக இருந்துட்டு போறாங்க. ஆனால் மதம் என்று வரும்போது, இஸ்லாமிய நாடுகள் என்று வரும்போது இவர்கள் முதுகில் குத்த மாட்டார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார். அதனால்தான் இன்னைக்கு இந்த அளவில் அயத்துல்லா கமெனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். விஸ்வதீபக், ஜஃபர் ஆகா, அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. விஸ்வதீபக் ஜஃபர் ஆகா அவர்களை, அவர் இறந்து போனார். ஜஃபர் ஆகா அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஜஃபர் சார், நீங்க தான் மிடில் ஈஸ்ட் சார்ந்த நபரு, ஏன் இந்தியாவில் இருக்கிறீங்க? நீங்க அங்கேயே போய் தங்கலாமே, வசிக்கலாமே. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுக்கப்படும், மரியாதை கொடுக்கப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். ஏன் இந்தியாவில் நீங்க வந்து இருக்கிறீங்க? அதுக்கு அவர் கொடுத்த பதில், அரபுல இருக்கக்கூடிய ஷேக்ஸ்கள்
அரபு குதிரைகள் போன்ற. அரபு குதிரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அவர்கள் சாப்பிடுவார்கள், ஓடுவார்கள், அழகாக இருப்பார்கள், பார்ப்பது அட்டகாசமான வாழ்க்கையை வாழுவார்கள். ஆனால் புத்தி இல்லாமல் இருப்பார்கள். அந்த புத்தி இல்லாத நபர்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. இது அவருடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அயத்துல்லா கமேனி அவர்களுடைய ஸ்டேச்சர், அவருடைய வாழ்க்கை, அவர் ஈரானிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்த தொண்டுகள். பல பேர் அவரை ஆரகண்ட், அவரை டிக்டேட்டராக எடுத்து காட்டுகிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா பேசக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பக்தர்கள் அயத்துல்லா கமேனி அவர்களை டிக்டேட்டர் என்று எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் கிடையாது. அயத்துல்லா கமேனியால் தான் இன்னைக்கு ஈரான், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இஸ்லாமியர்களால் வாழ முடிந்தது. இன்னைக்கும் நீங்க பாருங்க, மக்கள் ரோட்ல இறங்கி அயத்துல்லா கமேனி அவருடைய அரசாங்கத்திற்கு எதிராக நிற்கவில்லை. அவர் இறந்தால் கூட அவருடைய கொள்கைகள், அவருடைய பிளான், அவருடைய அரசாங்கம் அடுத்த நிமிடமே ஆக்ஷன்ல இருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்கா பிச்சை கேட்டு வருகிறது, ஐயா சாமி போதும், இந்த போருக்கு நாங்க வரவில்லை, நாங்க செய்தது தவறு என்று. ஆனால் கீழே விழுந்தா மீசையில மண் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வேலை பார்த்து வருகிறார். நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், நாங்க எவ்வளவு நாள் வேணாலும் இந்த போரை நீடிக்க வைக்க முடியும். அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் முடிந்து போன காரணத்தால் தான், அந்த கேவலப்பட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் தன்னுடைய ஆயுதங்களை தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தி வெளிவந்த அடுத்த நிமிடமே ஈரான் பிரிட்டன் நாட்டின் ஏர்பேஸை தாக்கியது. பிரிட்டன் நாட்டின் அதிபர் வெளிவந்து கொடுத்த பதில் என்ன? நாங்க ஈரான் மீது தாக்குதலை நடத்த மாட்டோம், தவறு நடந்து போயிட்டு. ஜஸ்ட் இமேஜின், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த வெஸ்டர்ன் நாடுகளாக இருக்கட்டும், அல்ல த சோ கால்ட் அரப் ஷேக்ஸ்களாக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே சேர்ந்துதான் அயத்துல்லா கமேனி அவர்களை கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய கருத்தில் கேள்விகள் இருந்தால், சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை எழுதுங்கள். என்னால் முடிந்த நபர்களுக்கு பதிலும் கொடுப்பேன். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்குகிறார்கள். காரணம், நாங்கள் வெளிப்படையாக உண்மைகளை கக்கிக் கொண்டிருக்கிறோம். இது பல நபர்களுக்கு பிடிக்காது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு, ஸ்கேன் செய்து அதையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.